நான் எடுத்திருக்க டாபிக் அன்னீலிங். அன்னீலிங்னா மெட்டீரியல் இஸ் எக்ஸ்போஸ்டு டு an elevated temperature for an extended time period and then cooled. அப்படின்னா ஒரு டெம்பரேச்சரில் ஒரு டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம், அதே டெம்பரேச்சரில் ஹோல்ட் பண்ணுறோம், அண்ட் தென் அந்த டெம்பரேச்சர் அந்த ஸ்டீல் வந்து சடன்லி கூல்டு. அது எப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில். இந்த டெஃபினிஷனாக மூணு ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. ஹீட்டிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அந்த ஸ்டீலை ஹீட் பண்ணுறோம், அண்ட் தென் அதே டெம்பரேச்சரில் ஹோல்ட் பண்ணுறோம், அண்ட் தென் கூல் பண்ணுறோம் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு. இதான் அதோட 3 ஸ்டேஜஸ் ஆஃப் அன்னீலிங். அடுத்து பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பர்பஸ் என்னென்னா ரிமூவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ரிமூவ் கேஸஸ். ஸ்ட்ரெஸ்ஸு கேஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் ப்ரொடியூஸ் டிஃபைனைட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மைக்ரோ ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணும் கடைசியாக. இதோட அப்ளிகேஷன் ஆஃப் அன்னீலிங் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங், ஃபோர்ஜிங், ப்ரெஸ் ஒர்க்கிங். இதுதான் அன்னீலிங். அடுத்து டைப்ஸ் ஆஃப் அன்னீலிங் பார்க்க போகிறோம். ஃபுல் அன்னீலிங், ப்ராசஸ் அன்னீலிங், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அன்னீலிங், ரீகிறிஸ்டலைசேஷன் அன்னீலிங், ஸ்ப்ரெடாய்ஸ் அன்னீலிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அன்னீலிங். ஃபுல் அன்னீலிங் என்னென்னா, இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஹீட்டிங் த ஸ்டீல் டு a temperature at critical point, holding the time period and then cooling. அப்படின்னா ஒரு ஸ்டீலை ஒரு டெம்பரேச்சரில் அட் கிரிட்டிக்கல் பாயிண்டில் ஹீட் பண்ணுறோம், அண்ட் தென் அதில் ஹோல்ட் பண்ணுறோம் ஒரு சில டைம் பீரியடில், அண்ட் தென் கூல் பண்ணுறோம். இதில் நம்ம பயன்படுத்துகிற ஸ்டீல் ஹைப்போயூட்டக்டிக் ஸ்டீலில் ஹீட் பண்ணுறோம் 30 to 60 degree Celsius அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அண்ட் தென் ஹோல்டிங் த டெம்பரேச்சர் அண்ட் தென் சடன்லி கூல்டு. இதோட மெயின் ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மெட்டலை சாஃப்ட் பண்ணும், ரீஃபைன் கிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிடும். இதில் பயன்படுற மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸ் அன்னீலிங். ப்ராசஸ் அன்னீலிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு சாஃப்டன் அண்ட் இன்க்ரீஸ் த டக்டிலிட்டி ஆஃப் ஏ ஹார்டன் மெட்டல். இது வந்து மெட்டலை சாஃப்ட் பண்ணும், அதே சமயம் டக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இதில் பயன்படுற மெட்டல் லோ கார்பன் ஸ்டீல். இதில் வந்து லோ கார்பன் ஸ்டீலை 550 இல்லைன்னா 650 degree Celsiusல ஹீட் பண்ணுறோம், அதே டெம்பரேச்சரில் ஹோல்ட் பண்ணுற குறிப்பிட்ட டைம் பீரியடில், அண்ட் தென் சடன்லி கூல்டு. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஒயர்ஸ் அண்ட் ஷீட் ப்ராடக்ட்ஸ். இதுதான் இதோட மெட்டீரியல், ப்ராசஸ் அன்னீலிங்கோட மெட்டீரியல். அடுத்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அன்னீலிங். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அன்னீலிங்கோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் இன்டர்னல் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பை கேஸ்டிங், வெல்டிங், கோல்டு ஒர்க்கிங். இதை வந்து இன்டர்னல் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து எலிமினேட் பண்ணுற எந்த மெத்தட்? பை கேஸ்டிங், கோல்டு ஒர்க்கிங், வெல்டிங். இதில் பயன்படுத்துகிற ஸ்டீலை 550 to 650 degree Celsiusல ஹீட் பண்ணுறோம், அண்ட் தென் ஒரு டைம் பீரியடில் ஹோல்டு பண்ணுறோம் அந்த ஸ்டீலை அந்த டெம்பரேச்சருக்கு, அண்ட் தென் சடன்லி கூல் டு ரூம் டெம்பரேச்சர். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அன்னீலிங்கை ரெக்கவரின்னு சொல்லலாம். இட் இஸ் நோன் அஸ் ரெக்கவரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீகிறிஸ்டலைசேஷன் அன்னீலிங். இது ரீகிறிஸ்டலைசேஷன் அன்னீலிங்னா கோல்டு ஒர்க்கிங் ஸ்டீல் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அபவ் த ரீகிறிஸ்டல் டெம்பரேச்சர் கோல்ட் அண்ட் கூல்ட். அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துருக்க ஸ்டீல் கோல்டு ஒர்க்கிங் ஸ்டீல், இதில் பயன்படுற ஸ்டீல். இந்த கோல்டு ஒர்க்கிங் ஸ்டீலை ஹீட் பண்ணுறோம் எபவ் ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர், அண்ட் அதே டெம்பரேச்சரில் ஹோல்ட் பண்ணுறோம் ஒரு டைம் பீரியடில், அண்ட் தென் கூல்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். இதுதான் இதோட பர்பஸ். இதோட அடுத்தது என்னென்னா, திஸ் ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் த டக்டிலிட்டி ஆஸ் வெல் அஸ் டிக்ரீஸிங் ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். இது நம்மளுக்கு கடைசியாக அந்த மெட்டலில் வர்றது வந்து டக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், அதே சமயம் ஹார்ட்னஸையும் ஸ்ட்ரென்த்தையும் கம்மி பண்ணிடும். இதுதான் இதோட ஃபைனல் மெத்தட். இதான் ரீகிறிஸ்டலைசேஷன் அன்னீலிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரெடாய்ஸ் அன்னீலிங். ஸ்ப்ரெடாய்ஸ் அன்னீலிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹை அலாய் ஸ்டீல் ஹீட் 750 to 800 degree Celsius. அதாவது ஒரு ஹை அலாய் ஸ்டீலை 750 to 800 degree Celsiusக்கு ஹீட் பண்ணுறோம், அதே டெம்பரேச்சரில் ஹோல்ட் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில், அண்ட் தென் சடன்லி கூல்டு. இதுதான் இதோட ஸ்ப்ரெடாய்ஸ் அன்னீலிங்கோட ஆப்ரேஷன். இதில் பயன்படுற மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீல் தான் இதில் பயன்படுற மெட்டீரியல். தேங்க்யூ.